வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யுவர் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் செஷனை பத்தி பார்ப்போம். ஸோ பிராக்டிஸ் செஷன் எப்படி போகுது, தல தோனியோட அப்டேட் ஒரு சிலது வந்திருக்கேன், அண்ட் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸை பத்தி நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்டதையும் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் தலையோட நீ இன்ஜுரி அப்டேட். ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் சீசன் ரொம்ப ஹைலைட்டடா வந்து தெரிஞ்சது, அண்ட் இந்த சீசன் வந்து தலைனால ஆட முடியாது அப்படின்ற ஒரு சினாரியும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப தலை வந்து சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் செஷன் அந்த ஒரு கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அங்க அவரோட அந்த ஒரு கேம் பிளேவா இருக்கட்டும், அவர் அங்க நடந்துக்கிற விதமா இருக்கட்டும், அது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நீ இன்ஜுரி இருந்தது. அந்த நீ இன்ஜுரினால ஒரு சில இது ஸ்ட்ரகிள் ஆகுற மாதிரி சுத்தமா தெரியல. நீ இன்ஜுரி இருந்ததா, லாஸ்ட் சீசன் அதனால ஸ்ட்ரகிள் பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிற விதத்துல தான் வந்து இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே சைட்லயும் சரி, அங்க போற ஃபேன்ஸும் சரி, எல்லாருமே தலை பேட்டிங் ஆடுற ஒரு சில வீடியோஸை வந்து எடுத்து வைரலா வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வீடியோஸும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அஃபிஷியலாகவும் அந்த வீடியோஸ் வந்து இருக்கு. அண்ட் அந்த வீடியோஸ்லயே வந்து தலையோட அந்த ஒரு இன்ஜுரி அப்படின்றது பெருசா தெரியல. ஸோ தலை இந்த சீசன் கிளியர், அவரால் சூப்பரா வந்து ஆட முடியும். பேட்டிங்லுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவர் ஹிட்டரா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. மேபி ஒரு விண்டேஜ் தலையை வந்து இந்த சீசன் வந்து பார்க்கலாம். அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்லாம் அந்த மாஃப் கோட்ல போட்டாங்கல்ல, மேபி ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து எழும்ப தோணுது. அதெல்லாம் தாண்டி பல மக்களுக்கு இருக்க ஒரு சந்தேகம் என்னன்னா, சரி நீ இன்ஜுரி இல்லை, இன்கேஸ் இந்த சீசனோட மிட்ல அந்த ஒரு நீ இன்ஜுரி அப்படின்றது சீரியஸ் ஆயிடுச்சு, இல்லை திருப்பி அந்த நீ இன்ஜுரி வந்துச்சுன்னா தலை விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். தலை விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா அப்படின்னா சிம்பிளா சொல்றேன், மோஸ்டா அவர் வந்து பண்ணுவாரு. இந்த சீசன் ஃபுல்லா வந்து ஃபுல் சீசன் வந்து தலை விக்கெட் கீப்பிங் பண்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் சீசன் வந்து தலை ஃபுல்லா வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாரு, அந்த ஒரு பெயின்லயுமே வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. ஏன்னா டெவான் கான்வே வந்து கிடையாது, அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. ஸோ வேற ஆப்ஷனே இல்லை, சிஎஸ்கேக்கு விக்கெட் கீப்பிங் அப்படின்ற ஒன்று பண்ணா அது தலை தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் இந்த சீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெவான் கான்வே இந்த சீசன் வந்து இருப்பாரு அப்படின்னும் போது மேபி அந்த ஒரு இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டைம்ல இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு இன்ஜுரி இருக்கு அப்படின்ற டைமா இருக்கட்டும், ஒரு டெவான் கான்வே வந்து நம்ம விக்கெட் கீப்பிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிலி இந்த சினாரியெல்லாம் வந்து நடக்காது. தலை எப்பயுமே அந்த விக்கெட் கீப்பிங் அப்படின்ற பிளேஸ் அவர் தான் வச்சுக்கணும்னு நினைப்பாரு, அண்ட் அது ஹோல்ட் பண்ணுவாரு. அதுதான் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜும் கூட. ஏன்னா தலை வந்து அந்த ஒரு ஸ்டம்புக்கு பின்னாடி நின்று அந்த ஒரு பேட்டரை வந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ் பயங்கரமா வந்து ஒரு ஃபியர்ல இருப்பாங்க. அது எல்லா பேட்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா தலையை பத்தி மென்ஷன் பண்ணும்போது, அந்த விக்கெட் கீப்பிங்ல மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஆள் நிக்கிறான் அப்படின்னு போதே எங்களுக்குலாம் ஒரு மாறி இருக்கும் அப்படின்றத நம்ம பல வந்து பார்த்துருப்போம். அப்படி இந்த சீசன் தலை வந்து விக்கெட் கீப்பிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். அடுத்ததா பார்த்தா சிவம் டூபே எல்லா சீசனுமே சிஎஸ்கேயோட அந்த பிராக்டிஸ் செஷன் அந்த கேம்ப் அப்படின் போது ஃபர்ஸ்டா வந்துருவாரு. ஏன் இந்த சீசன் வரல, சிவம் டூபேக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் வந்து வருது. ஏன் சிவம் டூபே இன்னும் சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷன்ல வந்து வரல அப்படின்னா, இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்தியா கூட ஃபைனல்ஸ்க்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவம் டூபே வந்து ஒரு ரிசர்வ் பிளேயரா வச்சிருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு இன்ஜுரி அப்படி ஏதாச்சும் வந்து ரூல்ட் அவுட் ஆகிற மாதிரி இருந்ததா சிவம் டூபே ஸ்ட்ரெயிட்டா அந்த 11ல கொண்டு வந்துருவாங்க. ஸோ ரிசர்வ் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபில டீம் இந்தியாவோட தான் வந்து இருக்காரு. மேபி இது அவருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜா இல்ல சிஎஸ்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜா, பிராக்டிஸ் லேட்டா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு வந்து சொல்லுவேன். மோஸ்ட் ப்ராபப்லி சண்டேயோட முடிச்சுட்டு அப்படியே திருப்பி ஒரு 1 or 2 daysல வந்து பிராக்டிஸ் செஷன் வந்து ஜாயின் பண்ணிடுவாரு. டீம் இந்தியாவோட இருக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு போனஸ் பாயிண்ட் தான் வந்து சொல்லுவேன். அங்க ஒரு சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அங்க அவர் ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம், கத்துக்கலாம், புதுசா ஏதாச்சும் ஒன்று இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 5-10 நாள் வந்து தலையோட இருந்து அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அந்த ஒரு சிஎஸ்கேயோட இது இருந்தாலே அந்த ஆரா டோட்டலா வந்து மாத்திரும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎஸ்கே அஜின்கே ரஹானேவா அந்த ஒன் டவுன் பொசிஷன்ல வந்து மிஸ் பண்ணுவாங்களா, மேபி மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்லி இந்த சீசன் வந்து மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஒன் டவுன் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ராகுல் திரிபாட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா சிஎஸ்கே ஒரு 2-3 சீசனாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாட்டியை டீம் உள்ள கொண்டு வரதுக்கு அந்த ஆக்ஷன் டைம்ல வந்து பார்த்துருக்கோம், நிறைய எஃபர்ட் போடுவாங்க. பட் கடைசியா வந்து கொண்டு வர முடியாது. பட் இந்த தடவை தீபக் கூடாவா இருக்கட்டும் இல்ல ராகுல் திரிபாட்டியா இருக்கட்டும், 2 பேரும் எப்படியே கடைசியா வந்து ஃபைட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ராகுல் திரிபாட்டியோட பேட்டிங் ஸ்கில்ஸை பத்தி நமக்கு தெரியும், அவரோட இன்டென்ட் எப்படி இருக்கும், எப்படி அவர் ஆடுவாரு, எப்படி வந்து அந்த ஒரு இதை வந்து ஃபேஸ் பண்ணுவாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ரீசெண்டா ஒரு சில இயர்ஸ் வந்து அவருக்கு வந்து பெருசா அமையல அப்படின்னா எஸ் ஆப்வியஸா அமையல தான். அந்த மாதிரி தான் வந்து அஜின்கே ரஹானேவும் இருந்தாரு. எப்படி சிஎஸ்கேக்கு வரும்போது மாறலையா, ராபின் உத்தப்பா சிஎஸ்கேக்கு வந்து மாறலையா, எப்படி மொயின் அலி வந்து மாறலையா, அந்த மாதிரி வந்து கண்டிப்பா அதுக்கான ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும். இப்போ ராகுல் திரிபாட்டி வந்து பிராக்டிஸ் செஷன்ல இருக்க ஒரு சில வீடியோஸ் வந்தது, அங்க அவர் விளையாடுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. பழைய ராகுல் திரிபாட்டியை திருப்பி பாக்குற மாதிரி இருக்கு. மேபி அந்த ஒரு சிஎஸ்கே கேம்ப்ல சேர்ந்து திருப்பியும் ஒரு சில ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா திருப்பியும் ஒரு பழைய ராகுல் திரிபாட்டி அந்த ஒரு மாசான இன்டென்ட்ல ஆடுற மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலா இங்க வந்து நம்ம அஜின்கே ரஹானேவை வந்து மிஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேகேஆர் அஜின்கே ரஹானேவை கேப்டனா வந்து போட்டிருக்காங்க. இது கேகேஆருக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா, இது ஒரு நல்ல மூவா அப்படின்னு கேட்டா கேகேஆருக்கு வேற ஆப்ஷனே
பிரச்சனையே கிடையாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். அந்த ஒரு நெருக்கடியில தான் வந்து கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா அஜின்க்ய ரஹானேவா கேப்டனா போட்டிருக்காங்க. இதுக்கான ரீசன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேகேஆர் ஆக்ஷன்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு தான் திருப்பி வந்து ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கலாம்னு பார்த்தாங்க. பட் அதை தாண்டி அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கவே அவங்களால எடுக்க முடியல. அண்ட் அந்த மாதிரி இன்னும் ஒரு சில கேப்டன் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா வெங்கடேஷ் ஐயருக்கு அவங்க வச்சிருந்த பட்ஜெட்டை தாண்டி ஒரு அமௌண்ட் போட்டு உள்ளே எடுக்கவே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பட்ஜெட்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ கேகேஆர் வந்து வெங்கடேஷ் ஐயரை என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டு அந்த ஒரு அமௌண்ட் போட்டு எடுத்தாங்க அப்படின்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஆனா பெரிய பிளேயர்ஸ் அப்படின்றது வந்து அந்த ஆக்ஷன்ல நிறைய பேர் வந்து இருந்தாங்க. பட் வெங்கடேஷ் ஐயர் எடுத்துட்டு வந்ததுக்கும் டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். மேபி அவரை தான் கேப்டனா போடுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருந்தது. பட் அவங்க வந்து எல்லா கேப்டன்ஸும் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பட்ஜெட் கிடையாது. பட் அந்த அன்சோல்ட் லிஸ்ட் அப்படின்னு வரும்போது அப்ப அஜின்க்ய ரஹானேவா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா அவங்களை வெங்கடேஷ் ஐயரை வந்து ஒரு கேப்டனா போறதை தாண்டி ஒரு அஜின்க்ய ரஹானேவா நீங்க வந்து கேப்டனா போட்டு வைஸ் கேப்டனா போறது ஒரு நல்ல மூவ் தான் சொல்லுவேன். கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சா இருக்கும். பட் ஸ்ரேயஸ் ஐயர் இருந்த ஒரு இடத்த வந்து அஜின்க்ய ரஹானே ஃபில் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா அங்க வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அஜின்க்ய ரஹானேவா கேப்டனா ஐபிஎல்ல பார்த்து நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது திருப்பி ஐபிஎல்ல அவர் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்றாரு அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் ஒரு நல்ல ஆப்ஷன் அஜின்க்ய ரஹானே வந்து சூஸ் பண்ணது. நீங்க மற்ற பிளேயர்ஸுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து ஒரு கேப்டன்சி கொடுத்து இந்தாப்பா கத்துக்கோ அப்படின்றத தாண்டி வைஸ் கேப்டனா அவரை போட்டு இது பண்ணது ஒரு நல்ல மூவ். ஸோ எல்லா விதமான அப்டேட்ஸுமே வந்து கவர் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இதை பத்தி ஒரு அப்டேட் கொடுங்க ப்ரோ, இதை பத்தி பேசுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி வந்து தெளிவா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனல் அப்லோட் செய்யப்படும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்கே அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க டெய்லி பார்க்கணும், ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.